ரோஜா ரோஜா பாடல் எல்லாருமே ரசித்தது தான். இருந்தாலும் 26 வருடங்களுக்கு பிறகு நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமில் ஸ்டேஜில் பண்ண ஒரு விஷயம், சத்யன் சார் பாடின அந்த வரிகள் வந்து தமிழ்நாட்டில் வேறு லெவலில் யாருமே எதிர்பார்க்காத லெவலில் மக்களை போய் ரொம்ப அழகாக சென்றடைஞ்சிருக்குது. இந்த விஷயம் தெரிந்த உடனே நீங்கள் 3 பேர் எப்படி ஃபீல் பண்ணீங்க? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரியாது. நான் இதை வந்து என்னோட பேஜை ஹேண்டில் பண்ணுறேன். 1 மாதத்துக்கு முன்னாடியே பேச மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்தேன். சத்யன்ட்டு இருந்தால் நெக்ஸ்ட் டே கால் வந்து என்னென்ன பண்ணுறீங்க, இப்போ இருக்க சிங்கர்ஸ்க்கும் ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா ஒரு பாட்டை அனுபவித்து அந்த உணர்வு பூர்வமாக அதை ஃபீல் பண்ணி, அந்த ஃபீல் தான் இன்றைக்கி இவ்வளோ பேரை வந்து அப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன். சத்யன் சாருடைய காதல் கதை. நான் மியூசிக்கை மட்டும் கற்றுக்கலங்க, லவ்வையும் கற்றுக்கிட்டேன். எங்கள் குருநாதர் எல்லாத்துக்குமே இவர் தான். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இவர் லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்னு. ஏன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணது இவர் தான். அப்போ சார் நம்ம ஒன்று கேட்டால் 100 பெரிய விஷயம் வருது சார். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணுவேன் சார். நீங்கள் ரொம்ப அழகாக இந்த மியூசிக்கையும் அவருடைய குரலையும் சேர்த்து கேட்கணும்னு இருக்கா? கண்டிப்பாக. காதலே உன் காலடியில் நான் விழுந்து விழுந்து தொழுதே, கண்களை நீ மூடிக்கொண்டால் நான் குலுங்கி குலுங்கி அழுதே, இது மாற்றமா தடுமாற்றமா? வில்சன் கண்ணிலே தாண்டி வந்து ரோஜா ரோஜா பாடலை வந்து பாட சொல்லி கேட்க முடியாத ஒரு கண்டிஷனில் இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் நிறைய பாடிட்டீங்க. இருந்தாலும் எனக்கு அதை ஒரு வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. வாலி ஐயாவுடைய வரிகள், ஏஆர் ரஹ்மான் சாருடைய ஒரு அற்புதமான அந்த மியூசிக்கில் நான் வந்து ஒரு சின்ன முயற்சி பண்ணியிருக்கிறேன். அது ஒரு ஸ்டான்ஸால் நான் என்னுடைய வார்த்தைகளை போட்டு பார்த்துருக்கிறேன். இந்த வரிகளை போட்டு பாடலாமா? உன்னை எதிரில் நான் பார்த்ததும் என் காதல் ஹார்மோன்கள் கொதிக்கின்றன. ஒரு நாள் கவிதை எழுதாவிடில் என் வீட்டு பேனாக்கள் வெடிக்கின்றன. நீ தொட்டால் மறுகணம் மணக்கும் என் சுவாசமே, அருகில் நீ வருகையில் நெஞ்சில் உதறல் வரும். எல்லாருக்கும் வணக்கம், நான் வில்சன். இந்த வீடியோவில் நம்ம கூட 3 முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க. முதல்ல வந்து பின்னணி பாடகர் எம் சத்யன் சார். உங்களுக்கு அவரை பற்றி இன்ட்ரொடக்ஷன் நான் இப்போ கொடுக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா கடந்த சில நாட்களாக, சில வாரங்களாகவே வந்து சமூக வலைத்தளங்களில் நீங்கள் எங்கே போனாலும் யூடியூப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிருக்கிறாரு. அந்தளவுக்கு தமிழக மக்கள் அவரை கொண்டாடி இருக்கிறாங்க. அவரோட இன்டர்வியூஸ் கூட நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனாலும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்குலாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஏன்னா சத்யன் சார் மட்டும் இல்லை, அதே அந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ளூட் வாசிச்சிருந்த சாக்ஸ் ஆபு அப்படிங்கக்கூடிய ஒருத்தரை பற்றி நீங்கள் வந்து நிறைய பேர் கமெண்ட்லலாம் நிறைய வீடியோஸில் கேட்டிருந்தீங்க. இந்த சார் சூப்பராக வாசிச்சிருக்கிறாரு, அவரை இன்டர்வியூ பண்ணுங்கள் அப்படின்லாம் நிறைய சமூக வலைத்தளங்களில் இன்டர்வியூ பார்க்க முடிஞ்சது. சாரையும் நமக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். இந்த வீடியோவில் சார் இருக்கிறாங்க. ஸோ இதையும் தவிர சாதக பறவைகள் இசைக்குழுவினுடைய தலைவர் சங்கர் சார் நம்ம கூட இருக்கிறாரு. ஸோ இந்த 3 பேரையும் வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. எங்கள் சேனலையும் நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சார் எல்லாருக்கும் வணக்கம். ஓகே சார், உங்கள் எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கே மகிழ்ச்சி தான். ஓகே, குறிப்பாக வந்து நீங்கள் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து பல மேடைகளில் பல நாட்கள் நீங்கள் ஒன்றா பணிபுரிந்திருந்தாலும் இந்த 3 பேரும் எவ்வளோ நாள் கழித்து ஒன்றா பார்க்குறீங்க? இப்போது ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா, நான் வந்து உங்களை அடிக்கடி சந்திச்சு தான் இருப்பேன். சரி. அட்லீஸ்ட் தொலைபேசியில் தொடர்பில் இருப்பேன். சரி. அதேமாரி இசையால் நாங்கள் கனெக்ட் ஆகிட்டு தான் இருப்போம். இசையால் இணைவோம். சரி. அதனால் பேசினா கூட எங்களுக்குள்ள ஒரு உணர்வு ரீதியாக ஒரு எல்லாருமே கனெக்டில் தான் இருப்போம். சரி சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். சார், அதற்கப்புறம் முக்கியமாக வந்து நம்ம இந்த சாங்லேருந்து ஆரம்பிப்போம். ரோஜா ரோஜா பாடல் எல்லாருமே ரசித்தது தான். இருந்தாலும் 26 வருடங்களுக்கு பிறகு நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமில் ஸ்டேஜில் பண்ண ஒரு விஷயம், சத்யன் சார் பாடின அந்த வரிகள் வந்து தமிழ்நாட்டில் வேறு லெவலில் யாருமே எதிர்பார்க்காத லெவலில் மக்களை போய் ரொம்ப அழகாக சென்றடைஞ்சிருக்குது. இந்த விஷயம் தெரிந்த உடனே நீங்கள் 3 பேர் எப்படி ஃபீல் பண்ணீங்க? சத்யன் சார் அவருடைய ஃபீலிங்ஸ் நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரியாது. நான் இதை வந்து என்னோட பேஜை ஹேண்டில் பண்ணுறேன். 1 மாதத்துக்கு முன்னாடியே பேச மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் அன்னைக்கு போட்டு எனக்கு இது சத்யன்ட்டு இருந்தால் நெக்ஸ்ட் டே கால் வந்து என்னென்ன பண்ணுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. என்னென்ன 1 மில்லியன் வியூஸ் மேலே போயிட்டுருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு பயங்கர ஷாக்குன்னு இல்லை, ஒரு சந்தோஷம். சரி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் சத்யனுக்கு. இது என்ன லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டாக கிடைச்சிருக்கு. சரி. இந்த பாட்டு எனக்கு தெரியும் லேட் ஆகணும். ஏன்னா இப்போ இருக்க சிங்கர்ஸ்க்கும் ஒரு விஷயம் சொல்லணும்.
சத்தியின் மூலமாக அதை நான் சொல்லணும். ஏன்னா ஒரு பாட்டை அனுபவித்து அந்த உணர்வு பூர்வமாக அதை ஃபீல் பண்ணி, அந்த ஃபீல் தான் இன்றைக்கி இவ்வளோ பேரை வந்து அப்படி கனெக்ட் பண்ணியிருக்கு. வெறும் ஒரு பாட்டாக பாடாமல் வந்தோம் ஏதோ அப்படின்னு. இப்போ இருக்க சிங்கர்ஸ்க்கு இதை புரிஞ்சுக்கணும், சின்சியாரிட்டி அதோட அனுபவித்து அந்த ஒரு விஷயந்தான் இன்றைக்கி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. மியூசிக் கனெக்ட்ஸ் மென்னு சொல்லுவாங்க, நாட் ஒன்லி மென், கனெக்ட்ஸ் காட். சூப்பர். இப்போ அது கனெக்ட் ஆகி இந்த இறைவன் வந்து இவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த கொடுத்துருக்காரு. அதான் அதுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு நன்றி சொல்கிறேன். சரி சார், இந்த மக்களுடைய ரசனையை பார்க்கும்பொழுது சார், கமெண்ட்ஸ்லாம் நான் நிறைய வீடியோக்களில் கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஸோ பொதுவாக வந்து ஒரு பாடகர் வந்து ஒரு பாடலை பாடும்பொழுது அந்த அவருடைய குரலை தான் ரசிப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக குரலோடு சேர்ந்து அவர் ரொம்ப யதார்த்தமாக பாடியிருந்தார் இல்லையா? அவர் வந்து அதை பாடலை ரொம்ப அவருக்கு மனப்பாடமாகவும் இருக்குது, ஒரு சின்ன பிசுறு கூட இல்லாமல் அவர் அதை ரொம்ப ரொம்ப அழகாக ரசித்து பாடுற மாதிரி பாடிட்டு இருந்ததுனால அவர் முடி பறக்கிறதுலேருந்து அவருடைய ஸ்டைலில் இருந்து எல்லாத்தையுமே மக்கள் ரசித்து கமெண்ட் எழுதியிருக்கிறாங்க. ஸோ அது நீங்கள் சொன்ன மாதிரி அவர் அதை உணர்வு பூர்வமாக அதை ரசித்து பாடும் பொழுது அது மக்களை ரொம்ப வேகமாக இப்போ ஒரு டைரியோ புக்கோ பார்க்க மாட்டாருங்க. ஓகே, அப்படிதான் அவருக்கு அது மெமரி ஆகி அது இதயத்துலேருந்து தான் வரும் ஒவ்வொருத்தையும் அவருக்கு பாட்டு, இங்கே மூலையிலேருந்து வராது. கரெக்டாக அப்படி தான் அவர் உணர்ந்து பாடுறது. இப்போ நாங்களாம் கர்நாடிக் படிச்சுன்னா ஒரு கீர்த்தனை கற்றுக்கிறதுக்கு அப்படி ரிஜிஸ்டர் பண்ணுவோம் ரொட்டேஷன் இல்லாமல். அப்போ தான் உணர்ந்து பாட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை வந்து டிஃபால்ட்டாக இன்பில்ட்டாக வந்திருக்க ஒரு மனிதர் இவர். பொதுவாகவே ஆர்கெஸ்ட்ராஸில் பாடும் பொழுது இந்த சாங்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது நிஜமாவே கஷ்டம் இல்லை சார் பொதுவாக. ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் அவருடைய மொத்த ஞானத்தையும் அதில் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு கவிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க, வரிகள் பிசகாமல் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாங்க. ஸோ பல பின்னணி இசை கலைஞர்கள் இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் அப்படியே நீங்கள் திரும்ப ரீக்ரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. புதுசாக க்ரியேட் பண்ணுறதை விட இது அப்படியே நீங்கள் எதுவும் மாறாமல் அப்படியே நீங்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது இல்லையா? அது எப்படி இருக்கும் உங்களுக்கு பொதுவாக? அப்போ வந்து அனலாக் பீரியட் இருந்த ஒரு விஷயம். இளையராஜா சார் வந்து எல்லாமே ஒரு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தது. ரகுமான் வந்து அந்த ட்ரெண்டே மாறுது, போல டிஜிட்டலைஸ்டு மியூசிக்காக மாறுது. அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு நான் ஊர்வசிலாம் பண்ணும்போது நம்மகிட்ட பேட்லாம் கூட இருக்காது கொண்டு வர்றதுக்கு அந்த டோனு அந்த மியூசிக் கொண்டு வர்றதுக்கு. அப்போ நாங்கள் கஞ்சிராலாம் யூஸ் பண்ணி அது. ஆனால் நாங்கள் சாதக பாடல் பொறுத்த வரைக்கும் 99% ட்ரை பண்ணுவோம். ஓகே, அப்படியே அதை கொடுக்கறதுக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் பண்ணுவோம். அதை காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம். ரிஹர்சல்ஸும் சரி, அது எல்லாமே அதை கொண்டு பண்ணுவோம். ஆனால் அப்போ இருந்த மியூசிஷியன்ஸ் இந்த மாதிரி நல்ல மியூசிஷியன்ஸ் இருந்தாங்க, உண்மையாக உழைச்சாங்க, அந்த டெடிக்கேஷன் இருந்துச்சு. அதனால அது அவுட்புட் கொடுக்க முடிஞ்சுது. ஓகே சார், அது ஒன்றும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணிகிட்ருக்கோம், முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். நான் முதல்ல சாதக பறவைகள் ஒரு டீம், அவங்க இப்போ யூஎஸ் போயிருந்தாங்க. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரி சார். அவங்க வந்து யூஎஸ் போயிருந்தபோது இங்கே வந்து ஒரு கிளாஸ் டேட்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு ஒரு டீம் வேணும் இல்லையா? அப்போ வந்து சென்னையில் யாரெல்லாம் பாடுறாங்களோ அந்த மாதிரி சிங்கர்ஸ்லாம் கொஞ்சம் சூஸ் பண்ணுங்க சொல்லும்போது நான் வந்தேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க? ஃபஸ்ட் டைம் சாதக பறவைகளுக்கு. அப்போ இவங்கெல்லாம் யாரும் இல்லை. ஒரு மாதம் இந்த டீமில் நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். இவங்க யூஎஸில் இருந்தாங்க, டூரில் இருந்தாங்க. அந்த ஒரு மாதமும் ஃபஸ்ட்டு டே கச்சேரி வந்து எனக்கு ஒரு மாதிரி வா ஓ மை காட் இருந்துச்சு. ஏன்னா அப்படி சாங் லிஸ்ட்டு அண்ட் நான் ஸ்டாப்பாக டிஜே மாதிரி ஒரு ஃபீலு, ஃபயர் மாதிரி இருக்கும் ஸ்டேஜ். ஐயோ இது எனக்கான இடம்டா அப்படிங்கிறது நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த ஒரு மாதம் செம்ம ஜாலியாக இருந்தாங்க. அவர் உடனே அப்போ மகேஷ் இருந்தார் மேனேஜரு, அவர் வந்து டேட்ஸ்லாம் கொடுத்தாரு. பார்த்தா ஒரு 30 டேட் இருந்துச்சு. மாதம் 30 கச்சேரி 30 டேட் இருந்துச்சு. 30 டேட் வாழ்ந்தாச்சுரா, 35 கச்சேரி இருக்கும். 35 கச்சேரி இருந்துச்சு. சூப்பர்ரா, நம்ம வீட்டில் இன்னைக்கு இந்த மாதம் கஷ்டம் இல்லை அப்படி ஒரு மைண்ட் செட் வந்து செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு மாதத்துக்கு அப்புறம் இங்கே வந்துட்டாங்க யூஎஸ்லேருந்து. கூப்பிடல சார், அவங்க கூப்பிடல. அப்புறமா நான் எனக்கா அந்த போலையிலே இருந்துட்டேன். ஐயோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு, என்னடா அது நம்ம கூப்பிடலையே, வந்துட்டாங்களே ஏன் வந்தாங்க அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா போயிட்டு ஒரு போய் ஆஃபீஸில் போய் பார்த்தேன். அப்போ தான் அந்த கீபோர்டில் உட்காந்து OW கீபோர்டில் உட்காந்துட்டு சரிக்கண்ணா நீ பாடு ஏதாச்சும் பாடுக்கண்ணான்னு வாசின்னு இருக்காரு. சரிண்ணா ஓகே நான் பாடினேன், ஏதோ ஒன்று பாடினேன். சரிக்கா நாளைக்கு ஒரு கச்சேரிக்கு வந்திருக்கேன்னா சொன்னார். எங்கள் வீடு பெரம்பூர். ஸோ ரெடியூஸ் கச்சேரி வச்சுனா உங்களுக்கு ஞாபகம் கூட தெரியாது, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. வந்திருக்கேண்ணா சொன்னார். ஓகே எனக்கு ஹாப்பி, நாளைக்கு வர சொல்லுவார் பாட சொல்லுவார் அப்படின்னு நினச்சேன். நான் உடனே துணி கடைக்கு போயிட்டு ஒரு ஆரஞ்சு கலர் சட்டை ப்ளூ கலர் ஜீன்லாம் வாங்கிட்டு யூனிஃபார்ம் அது வாங்கிட்டு இந்த ரெடியூஸ் அந்த அரிசி மண்டி கச்சேரி அங்கே போயிட்டு கச்சேரிக்கு உட்காந்துருங்க, பாட கூப்பிட்டாங்க அடிச்சிருங்க கூப்பிடல சார்.
அப்புறம் திருப்பி வரும்போது ஆமா அவங்க கூட வேன்லயே வந்தேன். என்ன ரெட்லிஸ்ட்ல ரிட்டையர் கிட்ட இறக்கி விட்டீங்க, கையில 20 ரூபாய் காசு கொடுத்து போயிட்டு தம்பி அப்படின்னு சொன்னீங்க. நமக்கு இந்த டீம் இன்னும் கிடைக்காது மச்சான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஏன் சொல்ல வரேன்னா அந்த டீமோட தாக்கம் அது ஃபயர் மாதிரி இருக்கும் ஸ்டேஜ். அந்த டீம்ல மிஸ் பண்ணிட்டோமேங்கிற ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது அமைஞ்சது சூப்பரா. சார் கொடுத்தாங்க அந்த வாய்ப்புகளை. அது ஒரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு பெரியார் நகர்ல ஒரு ஷோ நடந்துச்சு. அந்த டீம் அது ஆர்கனைஸ் பண்ண டீம் வந்து என்னோட காலேஜ் மேட்ஸ், என்னோட சீனியர்ஸ். ஓகே. அவங்களுக்கு வந்து நான் காலேஜில் பாட்டு பாடுவேன் இல்லையா, நான் இப்போ கச்சேரி நிறைய மற்ற கச்சேரிலாம் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச டீம் தான்டா இவங்க அப்படின்னு நான் சொன்னேன். போய் பாடு மச்சான் அப்படின்னு சொன்னாங்க. இல்லடா மச்சான் பாட விடுவாங்க தெரியாது, நான் பயங்கரமா ஃபயரா போயிட்டு இருக்கு கச்சேரி, நான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு. அப்போ வந்து நான் சொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு போயிட்டு, சார் நம்ம ஃப்ரெண்டு சார் மோகன், உடனே சங்கரன் தெரியுமே மோகன் தெரியுமே, உடனே ஒரு பாட்டு பாட சொல்லுங்க சார். உடனே அண்ணன் கேட்டாரு என்ன பாட்டு பாருங்க, கொலம்பஸ் பாடுங்க. கொலம்பஸ் பாடினேன். அப்போதான் பாரதி அண்ணன் இருந்தாரு, பரணி அண்ணன் இருந்தாரு. அவங்க அந்த கொலம்பஸ் பாடி முடிச்ச உடனே பாரதி அண்ணன் வந்து, யாரா நீ எங்கடா இருந்த இத்தனாளா? உடனே சங்கரன், சங்கர் உன்னை விட்டுறாத, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, இதெல்லாம் ஞாபகம் இல்லை இல்ல எனக்கு இருக்கு எல்லாம். சங்கரன் விட்டுறாத, சூப்பரா நீ வர இன்மிட்டு. உடனே மகேஷ் நீ பார்த்துக்க. உடனே பரணி அண்ணன், சூப்பர் பா. உங்களுக்கு பரணி அண்ணன் மேன் ஆஃப் லிமிடெட் வேர்ட்ஸ், நிறையாலாம் பேச மாட்டார். சூப்பர்பா மகேஷ் டேட்ஸ்லாம் கொடுத்து அப்படி சொல்லி சொன்னாரு. வாவ் நினச்சினேன், ஓ மை காட் நினச்சி. அந்த மோட்லாம் மறக்கவே மாட்டேன். ஏன்னா சாரகப்பூரில் பாடுறது எல்லா சிங்கர்ஸுக்குமே, அப்போ லைட்னஸ் சிங்கர்ஸ்க்கு அண்ட் மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சிம்ம சொப்பனம் கனவு. சாரகப்பூர் நம்பர் 1 ஆர்கெஸ்ட்ரா இன் தமிழ்நாடு. அதுவும் குவாலிட்டி வைஸ் எல்லாத்துலேயும் சரி, நான் அடித்து சொல்லுவேன் பெஸ்ட் டீம். அவ்வளோ ஆசை எனக்கு கிடச்சது ஒன்று, அவள் தான் என் லைஃபே மாற ஆரம்பிச்சது. சரி சார். சார் இப்போ நம்ம அபு சார்கிட்டே வருவோம். சார் உங்கள் பேர் வந்து சாக்ஸ் அபு அப்படின்னு தான். ஆமாம், என்னோட ஒரிஜினல் நேம் ஆப்ரஹாம். ஆக்சுவலாக ஆப்ரஹாம்னு யாருக்கும் தெரியாது இப்போ, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆபுன்னு கூப்பிட்டு அப்படி சாக்ஸ். இப்போ முதல் ஃப்ளூட் வாட்ச்னா அப்புறம் சாக்ஸோஃபோனுக்கு மாறி நீங்கள் தான் ஆபுன்னு பேர் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சாக்ஸ் ஆபுன்னு கூப்பிட்டாங்க, அப்படி கூப்பிட்டாங்க. அப்படியே இப்போ எங்கள் வீட்டிலே அப்படியே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ஆபு ஆயிடுச்சு. அப்படியே நான் ஃபஸ்ட்டு என்னுடைய நேட்டிவ் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி பக்கத்தில் பொருளூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். அங்கேருந்து எங்கள் அப்பா வந்து தமிழ் பிளேயர், அவர் ஒரு மியூசிஷியனு. எங்கள் மாமா கிளாரினட் வித்வான். எங்கள் தாத்தாவுடைய அப்பா வந்து ராஜராஜ சோழன் அரசபையில் நாதஸ்வரம் வித்வான். அங்கே வெள்ளி நாதஸ்வரம் பரிசு கொடுத்து இன்னும் வீட்டில் அப்படியே இருக்குது வெள்ளி நாதஸ்வரம். அதிலிருந்து வந்ததுன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. எங்கள் அப்பா மியூசிக் லைன்லேயே வேண்டான்னு சொல்லி கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் இங்கே சென்னை இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இங்கே ஜாபுக்கு வந்தோடனே அதே அப்படியே வந்துடுச்சு. மொதல் அண்ணனை பார்க்குறதுக்கு ஆஃபீஸில் சிஐடி நகரில் அண்ணன் இருக்கிறாங்க. 1997 மே மாதம் டேட் ஞாபகம் இல்லை. நேராக ஒரு பேக்கில் சாக்ஸோஃபோன், இந்தியன் சாக்ஸோஃபோன், அது ஒரு ஓட்ட சாக்ஸ் எடுத்துக்கிட்டு அண்ணனை பார்க்க போகிறேன். அந்த காட் கிரேஸ், கடவுளுடைய கிருபை பாருங்கள். 30 நாள் பிஸியாக இருக்கிற அண்ணன் அன்னைக்கு அங்கே இருந்தாங்க. ஒருவேளை அவர் அவுட்டோர் போயிருந்தாலோ எங்கேயாவது வேற எங்கேயாவது வெளியே போயிருந்தாங்க, இந்த இடத்துல உட்காந்துருப்பானாங்கிறது சந்தேகம். அன்னைக்கு கரெக்டாக உட்காந்துருந்தாங்க. யாரியா வாங்க 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 அப்படின்னு யாருன்னு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. உட்கார வச்சு இந்த மாதிரி சொன்னேன். நான் சொன்னேன் எடுத்து வாசிங்க அப்படின்னு. அதே போல் ஓண்டபிள் கீபோர்டு வச்சுருந்தாங்க. எடுத்து நான் ஒரு அம்சத்வனியில் ஒரு எனக்கு தெரிஞ்சது ஒன்றாவது வாச்சேன். அவ்வளோதான். ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஷீட் எடுத்து கையில் கொடுத்தாரு. அடுத்த நாளே வந்து காமராஜர் அரங்கத்தில் ப்ரோக்ராம். அடுத்த நாளே ஓகே. ஆமாம், மால்குடி சுபா, அனுராதா ஸ்ரீராம், பெரிய சித்ராமா எல்லாமே. எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு கழுத்தில் சாக்ஸ் ஒன்று தொங்கிட்டு அந்த ஃபோட்டோ கூட என்கிட்ட இருக்குது இன்னும். அப்படியே நின்றுட்டு இருக்கிறேன் பாருங்க, அப்படியே நின்றுட்டு இருக்கிறேன். அப்படி கடைசியில் இந்த சுராங்கனின்னு ஒரு பாட்டு எல்லாம் போட்டு ஜாலியாக பாடுவோம். அதில் தான் முத வாசிக்கிறது ஓபி, சும்மா ஓனாக பீஜம் வாசிக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணி நம்ம ஃப்ரீயாக சும்மாவே உட்காந்துருக்கிறோமேன்னு சொல்லிட்டு நானாக ஒரு ஃப்ளூட் வாங்கினேன். போயிட்டு நானாக ஃப்ளூட் வாங்கிட்டு, அந்த நேரம் ஃப்ளூட்டிஸ்ட் இல்லைங்க. உடனே நானாக ஒரு ஃப்ளூட் வாங்கிட்டு வாட்சி பார்த்தீங்கன்னா சத்தம் வந்துடுச்சு ஓரளவுக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஸ் தூக்கி ஓர வச்சுட்டு ஃப்ளூட் எடுத்துகிட்டு முதல்ல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அசோகா ஹோட்டலில் நலம் நலமறியாவல் பாட்டு ஃபஸ்ட்டு, அந்த செகண்ட் பீஜம் தூரு அதை வாச்சோன்னே அப்படி தட்டினார். எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது எனக்கு. இப்போ நினச்சி அப்படி புல் இருக்குது. தட்டிட்டு ஓகேயா அப்படின்னாரு பாருங்க. அந்த ஓகேயான்னு சொன்னது என்னை பயங்கர பூஸ்ட் பண்ணிடுச்சு. ஒரே ஒரு வார்த்தை ஓகேன்னு சொன்னார் பாருங்க, அது என்ன பயங்கர பூஸ்ட் பண்ணிடுச்சு. அவ்வளோதான்னு சொல்லிட்டு சாக்ஸ் எடுத்து ஓர வச்சுட்டு ஃபுல்லாக ஃப்ளூட்டில் இறங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நம்பி அந்த ஒரே ஒரு வருஷம் தான் ஆச்சு. நானாக ஃப்ளூட் வாங்கி யார்கிட்ட போய் கற்றுக்கல. நானாக வாட்சி பார்த்தோன்னே என்னை நம்பி ஜானகி அம்மா ஷோ கொடுத்தாங்க. பெரிய ஷோ ஜானகி அம்மா. 30 சாங் அவங்க தான் பண்ணாங்க காமராஜ் அரங்கத்தில். இன்றைக்கி இருக்குது, அது யூடியூப்ல எல்லாம் இருக்குது. என்னை நம்பி கொடுத்து எனக்கு அழுக வந்துருச்சு. நான் என்ன வாசிக்கிறேன், என்ன நம்பி எவ்வளோ பெரிய ஷோ. ஆனால் நான் அப்படியே கிடுக்கிட்டு நடிக்கிட்டு நின்றுட்டுருக்கிறேன்.
வந்து அந்த இடத்துல ஒரு வாரத்தை அண்ணா சொன்னார், என்ன தெரியுமா, நான் தான் உனக்கு ஓனர். அங்கே முன்னாடி ராஜா சார், கங்கையமரன், ஜெயச்சந்திரன் எல்லாம் உட்காந்துக்கிறாங்க ஃப்ரண்ட் ரோவில். எனக்கு உண்மையாக ஓப்பனாக சொல்கிறேன், யூரின் வந்துடுச்சு, அவ்வளோதான். ஓப்பனாக சொல்கிறேன்னே. கிடுக்கிட்டு நடு 23 வயசு எனக்கு. கிடுக்கிட்டு நடுக்க ஆரம்பிச்சு. அண்ணன் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எது தப்பு இருந்தால் கூட கவலைப்படாத, நான் தான் உன்னை கேட்கணும், தைரியமாக வாசினேன். அண்ணன் ஞாபகம் இருக்குதானே, இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஒரே ஒரு வார்த்தை என்னை வந்து பயங்கரமாக பூஸ்ட் பண்ணிச்சு. அருமையாக போச்சு அந்த ஷோ, நல்லா இருந்துச்சு. அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம், எனக்கு அருமையான பிளாட்ஃபார்ம். இன்றைக்கும் நான் அந்த மியூசிக் ஃபீல்டில் நிற்கிறேன்னா கடவுளுடைய கிருபையில் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறேன். அது காரணம் முதல்ல ஆண்டருடைய கிருபை, ரெண்டாவது அண்ணனுடைய தயவு. அவர் இல்லை அப்படின்னு சொல்லும்போது உண்மைதான் சொல்லி ஆகணும், இப்போ ஈராக சொல்லக்கூடாது. மனசில் என்ன இருக்குதோ அதை நான் உண்மையை சொல்கிறேன். அந்த பிளாட்ஃபார்ம் கிடைச்சது தான். அந்த பிளாட்ஃபார்ம்ன்றது இன்றைக்கி இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்குது, அதுதான் உண்மை. சரி சார். சார் அவங்க சங்கர் சார் அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் முதல் படி முக்கியமான இடங்கள் அடுத்த லெவல் போகும்பொழுது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவ்வளோ ஞாபகம் வச்சிருக்காங்க இல்லையா? நான் அவங்க மனசில் அவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருக்கு 2 பேருக்குமே. அடுத்து வந்து உங்ககிட்ட இன்னொன்று கேட்க நினச்சேன் நான். இந்த பாடல் ஹிட் ஆன பிறகு சார் வந்து வேற லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறாரு. அந்த வீடியோ கிளிப்பில் நீங்களும் வர்றீங்க. ஆமாம். அதில் வந்து நீங்கள் அந்த ஃப்ளூட் அது நான் திடீர்னு பார்க்கும்போது அவர் தம்பி எனக்கு நல்லா தெரியும். நம்ம மரியாதை உள்ள தம்பியா ஆபண்ணாங்கிறத தவிர வேறு எதுவும் நல்லா தெரியும். நாங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. சரி. நாங்கள் பார்த்துக்கிட்டு அதை அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆகிடுச்சு. அந்த நேரம் நான் வந்து மலேசியாவில் இருந்தேன் ஒரு இப்போ லாஸ்ட் வீக் ஃபுல்லாக. அங்கே மலேசியாவில் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவர் உனக்கு தெரியுமா, இவர் உனக்கு தெரியுமா, இவர் எனக்கு தெரியுமாவா, எங்கள் தம்பிங்க அப்படின்னு. சார் நீ வர இது நீங்கள் தானா? ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோவில் வந்து வாசி சொல்கிறாங்க, என்ன இந்த சாங் வாசி காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. மக்கள் வந்து இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகும்போது இதில் நம்மளை கவனிக்கலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? கண்டிப்பாக நினச்சேன் நான். இன்னும் நம்மளும் இடையில வாசிக்கிறோம், மெயினாக தம்பி தான் ஃப்ரண்ட் ரோல் நிற்கிறார். திடீர்னு பார்த்தா உயிரை பறிக்கும் புல்லாங்குழல்னு ஒரு ட்ரெண்டு. அப்போ எங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நானோட பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கிற மாதிரி அவர் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. எல்லாம் என்ன அங்கங்கே இருந்து அப்ராட்லேருந்து நிறைய ஃபோனு, சார் இந்த மாதிரி இப்போ வைரலாக போயிட்டுருக்கு, பார்த்தீங்களா. அவங்க எனக்கு எல்லாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் இருக்குது, சார் நீங்கள் தானா, சார் நீங்கள் தானே, எக்கச்சக்கமான கால், எக்கச்சக்கமான வாட்ஸ்அப். அதனால் எல்லா கிரெடிட்டும் சாதக பறவைகளுக்கு தான், எங்களுக்கு ஒன்றும் கிடையாது, எல்லாம் அங்கே தான். சரி சார். சங்கர் சார் இன்னொரு கேள்விக்கு வருவோம். சத்யன் சாருடைய காதல் கதை. நான் மியூசிக்கை மட்டும் கற்றுக்கலங்க, லவ்வையும் கற்றுக்கிட்டேன். எங்க குருநாதர் எல்லாத்துக்குமே இவர் தான். எல்லாரும் என்ன சொல்றாங்க, இவர் லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்னு. ஏன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணது இவர் தான். அப்ப ஐயோ எங்க 2 பேருமே சார் நம்ம ஒன்று கேட்டால் இன்னொரு பெரிய விஷயம். என்னோட குருநாதர் இவர் தான். எங்களுடைய அப்ப எங்க வீட்டுல பயங்கரமான அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபும் சிங்கர் தான். ஆனா அந்த ஷோல இருக்க மாட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. அப்படியா? ஆனா அப்ப வந்து சத்யனுக்கும் 2 பேருக்கு தான் எங்களுக்கு அப்ப எனக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணது சத்யனும் நித்யா. என்னுடைய மனைவி அவங்க ஜோடி மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஜோடி இருக்குது. சத்யன் சார் வந்து லவ் பண்றாரு, ஆர்கெஸ்ட்ரா உள்ளேயே ஒன்னாவே 2 பேர் லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சப்போ நீங்க என்ன எப்படி ஃபீல் பண்ணீங்க? என்னடா இது நம்ம இங்கே கச்சேரி பாட வந்து அவங்க 2 பேர் தனியாக கச்சேரி பண்ணிட்டு இருக்காங்களே. காதல்ங்கிறது எவ்வளோ ஒரு புனிதமான விஷயம். எல்லார்ட்டையும் அந்த காதல் வராதுல்ல. கண்டிப்பா. அது அப்போ 2 பேரும் உண்மையான காதல், அதுதான் முக்கியம். அதை நீங்கள் ஏன்னா அதை நம்ம ஸ்டேஜில் பார்க்கும்போதே புரியுது மேடம் எவ்வளோ ரொம்ப ஸ்டேஜில் பாடும்போது அந்த வார்த்தைகள்லாம் சொல்லி பாடுவார் பார்த்தீங்களா, நாங்களே செம்மையாக கலாய்ப்போம். வாலிப நெஞ்சங்கள் கொண்டாட வந்தது இங்கொரு ராத்திரி. அந்த பாட்டு பாடும்போதெல்லாம் தாண்டியா பாடும்போதெல்லாம் நாங்கள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து செம்மையாக செய்ய நாங்கள் உண்டு தோழரே. சாதக பறவைகள் தான் அந்த தோழர்கள். செய்வாய் தோழர் உங்களாலே என்றும் நம்மை காதல். இல்ல பாரதி முன்னாடி உங்களாலே என்றும் பண்ணி காதல் வாழுமே, அதெல்லாம் மறக்க முடியாது. உங்களாலே என்றும் சாதனை ஒரு குடும்பம் சார், அது ஃபேமிலி, அது ஒரு ட்ரூப்பா இல்லை, ஒரு குடும்பம். அது நாங்கள் குடும்பமாக அவ்வளோ ஒரு சந்தோஷம், அதாவது என்ஜாய் பண்ணி பண்ணோம் அந்த மியூசிக்கை. சார் வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம்னா 15 days கழிஞ்சா சார் வீட்டுக்கு வரும். அவுட்டோர் கச்சேரி மட்டுமே அவ்வளோ கச்சேரி போயிட்டு இருப்போம். இங்கே கோயம்புத்தூர் எல்லாரும் ஒன்றாவே ட்ராவல் பண்ணிருப்போம். மறுபடியும் இங்கே, மறுபடியும் கோயம்புத்தூர், மறுபடியும் இங்கே, மறுபடியும் வந்து கோயம்புத்தூர், இந்த பக்கம் இங்கே, இப்படியே தான் போயிட்டு இருப்போம். இது போகும்போது கிரிக்கெட் பேட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஆமாம், அது சென்னை நிறைய நடந்திருக்கு. அப்போ எங்கள் வீட்டில் பஸ்ஸுக்காரங்களே நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க வாடகை பஸ் எடுத்து. அவ்வளோ அவுட்டோரப்பா. சார் இப்போ இவங்க 2 பேரும் உங்க கூட இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் இதே மாதிரி பல சாதனையாளர்கள், பல செலிபிரிட்டிஸ் வந்து உங்ககிட்ட இருந்து உருவாயிருக்காங்களா சார்? குறிப்பிட்டு யாராவது சொல்ல முடியுமா? தமன்
இங்கே தான் மியூசிக் டைரக்டர் தமிழ். தமிழ் சூப்பர் சார். அது குட்டியா அப்போ நீங்கள் இருந்தீங்களா தமிழ்? தமிழ் இல்லை. ஓகே. அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் அனிருத்தும் இங்கே தான் நம்மளுக்கோட ஃபியூஷன் பேண்டுக்கு அனிருத் தான் கீபோர்ட் பிளேயர். ஓகே. அவர் ஏஜ் எவ்வளோ இருக்கும் சார் அந்த மாதிரி? அப்போ அவங்க பத்மநாபத்தில் படிச்சுட்டு இருந்தார். 11th 12th படிக்கும் போதெல்லாம் சரி அந்த தனியாக ஒரு செட்டப் இருக்கும். லைட் மியூசிக் இல்லாமல் எங்களோட ஒரு ஃபியூஷன் பேண்ட் ஒரு இருக்கும். ஓகே. அதில் அனிருத் தான் மெயின் கீஸ். அப்பயே ஒரு ஜிபிஎஸ் போட்டு தான் வருவார். நான் சொல்கிறது அப்போ. ஓ அப்பயே அவர் அப்கிரேட் ஆகிட்டார். ஆமாம், அப்பயே அப்டேட் ஆகிட்டார். சரி. அவர் அப்புறம் சிங்கர்ஸ் நிறைய பேர், வேல்முருகன், ரோஷினி, பெல்லிராஜ், தீபா மரியம், பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட் பாலமுருகன், பாலமுருகன், அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சிங்கர்ஸ். இப்போ இருக்க சூப்பர் சிங்கர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. லேட்டஸ்ட்டாக வின் பண்ண ஸ்ரவன் எல்லாமே நம்ம பேண்ட்லேருந்து வந்தவங்க. சூப்பர் சார். இவ்வளோ பேரை உருவாக்கி இருக்கிறீங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே கூட சொன்ன மாதிரி நான் உருவாக்கலைங்க. இது ஒரு ஸ்கூலு. இதுவே நீங்கள் வந்து நாங்களும் ஒரு டூல், அவ்வளோதான். ஓகே. அது ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஒரு ஐஐடியில் இப்போ படிக்கிறவங்களுக்கும் இன்னொரு இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓனர் வேலை செய்கிறவங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க. எதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட எல்லாம் வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் மிஸ்டேக் பண்ணால் எதாவது திட்டுவாங்க பார்த்தீங்களா? அது கிடையவே கிடையாதுங்க. என்கரேஜ் தான். அந்த வார்த்தை வந்து என்கரேஜ் பண்ணுற வார்த்தை தான் வரும். பரவாயில்ல, அடுத்த தடவை பார்த்துல விட்டு டோன்ட் வரி அப்படிங்கிற வார்த்தை தான் போகும். நான் வந்தளவுக்கு பார்க்குறேன் அவ்வளோ கூலாக இருக்கிறாரு. தான் வந்து எங்களை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிற்பாட்டிக்குது. சரி. என்கரேஜ் கூலாக காட்டிப்பாரு. நிறைய டென்ஷன் உள்ளே இருக்கும். சார், நீங்கள் சங்கர் சார் பற்றி மறக்க முடியாத அனுபவம் உங்களுடைய ஆரம்ப காலகட்டங்களில்? எனக்கு இந்த 4 வருஷம் நான் கூட இருந்தேன். அது ஃபுல்லாகவே எனக்கு மெமரிஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் மெமரிஸ் தான். கச்சேரிக்கெலாம் வந்து ஒரு ஈவினிங்கில் வந்து 2-3 ஷோஸ் நடக்கும். அப்போ வந்து கூட காரில் சுற்றினே இருப்பேன். நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு என்னென்னா நான் கலந்து 2 பாட்டு கலந்து அதெல்லாம். அப்புறம் இவரு கூட சபரிமலைக்கு நான் போனது எனக்கு மறந்தே போச்சு. அப்படியா? நீங்கள் தான் நான் ஃபுல் பணத்தையும் எங்களை குத்து வச்சுருந்தீங்க. நான் தான் 10 ரூபா வச்சுருந்தேன். போயிடாதா எங்கே அப்படிலாம் சொன்னீங்களா? சபரிமலை போகும்போது. ஆமாம். ஸோ இவர்கிட்ட நிறையா நான் ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அந்த டைமில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம், பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்ம வந்து அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னு தெரிஞ்சு எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுவாங்க. அந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணுறோம் அண்ட் நம்ம கற்றுக்குறோம். நிறைய வாய்ப்பு கொடுப்பாங்க. வாய்ப்பு கிடைக்கிறது தான் பெரிய விஷயம் ஸ்டேஜஸில். நான் அதுக்கு முன்னாடி நிறைய கச்சேரிங்க போயிருக்கிறேன் இல்லையா? அங்கே வந்து எனக்குன்னு சில சாங்ஸ் கொடுத்துருவாங்க. அதோட அவ்வளோதான். நான் வேறு எதுவும் புதுசாக ட்ரை பண்ண முடியும். ஆனால் இவங்க வந்து புதுசாக ஏதாச்சும் ஒன்று இன்றைக்கி இறக்குறோம், அது நீ பாடுற, அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. நிறைய பாட்டு பாட வச்சாங்க ஸ்டேஜில். அது இவர் இல்லைன்னா நான் வந்து நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே வாய்ப்பே இல்லை. அந்த ஸ்டேஜ் முக்கியமான ஸ்டேஜ் சாருக்கு பிறகு. சூப்பர் சார். எனக்கு மறக்க முடியாதது என்னென்னா, ஃபஸ்ட்டு பெரிய ஸ்டேஜை காட்டினது. எனக்கு அது முன்னாடிலாம் பெரிய ஸ்டேஜில் வாட்சில் பழம், சும்மா சர்ச்சில் வாசிப்பேன், அவ்வளோதான். அது மறக்க முடியாது. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமே பெரிய ப்ரோக்ராம் காமராஜர். 2வது என்னை முத ஃப்ளைட்டில் ஏற்றுனது. ஆமாம், நான் சின்ன கிராமத்தில் இருக்கும்போது ஃப்ளைட்டை அண்ணாந்து பார்த்தது எனக்கு பழக்கம். இன்னைக்கு எல்லா நாடுகள், ஒரு நாடு விடாமல் எல்லா நாடுகள் போகிறதுக்கு நீங்கள் எல்லாம் பறவைகள் இல்லையா? பறந்து தான். ஆமாம், 1999 நினைக்கிறேன். இங்கேருந்து ஸ்ரீலங்கா, அங்கேருந்து பேங்காக் முடிச்சுட்டு அது இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரிப் எனக்கு. ஃபஸ்ட் ஃப்ளைட்டில் ஏற்றுனது. இது மாதிரி நிறைய மறக்க முடியாத அனுபவங்கள் நிறையா இருக்குது. என்னெல்லாம் பேங்காக் இனிமேல் இவரை கூட்டு போங்க. அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான கண்ட்ரி, மோர் தென் ஒரு 20-30 கண்ட்ரி மேலே போயிட்டு இருந்தாச்சு. அதெல்லாம் காட் கிரேஸ். சார், சத்யன் சார், அது வந்து உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும்னு முதல்ல உங்களை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணும்போது நினச்சேன். இப்போ வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய திரும்ப நிறைய கேள்விகள் கேட்டு நிறைய பதில் எல்லா கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சு. சொல்லிட்டீங்க இல்லையா? புதுசாக ஒரு கேள்வி வச்சுருக்கேன் சார் உங்களுக்காக. என்னென்னா, நீங்கள் இது ஒரு புது அனுபவம் இல்லையா? நீங்கள் வந்து ஸ்டேஜில் நிறைய பாடியிருக்கிறீங்க, உங்களுடைய நெட்வொர்க்கில் இருந்திருப்பீங்க. இப்போ வந்து ரொம்ப பெரிய லெவலில் எக்ஸ்போஸ் ஆன பிறகு இந்த கடந்த 2 வாரம் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஏன்னா எக்கச்சக்க இன்டர்வியூஸ், நிறைய பேர் உங்களை தேடி வந்திருப்பாங்க, நிறைய பேர் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருப்பாங்க. இந்த அனுபவம் எப்படி இருக்குது? நிறைய சேனல்ஸ், நியூஸ் சேனல்ஸ் வராங்க, யூடியூப் சேனல்ஸ் வர்றாங்க, எங்கே பார்த்தாலும் உங்களுடைய வீடியோஸாக போகுது. நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? இது எப்படி இருந்தது? நான் இது எப்படி எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிறேன். யூனிவர்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி பண்ணுற விஷயம், நாளைக்கு பண்ணுற விஷயம், ஐ மீன் சினிமாவில் பாடுறது, இன்னும் இல்லை ஒரு ரீல் போடுறது, இல்லை ஷோ பண்ணுறது, ஏதாச்சும் ஒன்றுல வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமானு ட்ரை பண்ணி போயிட்டுருக்க டைமில் எதுவுமே நடக்காத போகுது. அண்டு என்றைக்கோ பண்ண ஒரு விஷயம் இந்த மாதிரி யூனிவர்ஸ் வந்து எல்லார் மனசுக்குள்ளே இப்போ வந்து எல்லாரையும் ஒரு மாஸ் ப்ரேயர் மாதிரி எல்லாருமே சேர்ந்து லவ் பண்ணி அவங்க லவ்வை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது ஒரு வாய்ப்பாக நான் பார்க்குறேன்.
இந்த ஒரு வாய்ப்பு உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த யூனிவர்ஸே எனக்கு கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. இது ஒரு வெற்றியாக நான் பார்க்கல, இது ஒரு வெற்றியும் கிடையாது இன்ஃபேக்ட். ஏன்னா நாம் ஒரு விஷயத்தை செஞ்சு அதோட பலனை இதை நான் பார்க்கல. இது என்றைக்கும் நடந்த விஷயத்த கடவுளாக பார்த்து ஐம் கிவிங் யூ சான்ஸ், யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால எனக்கு பயம் அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ ஐ ஹேவ் டு டூ சம்திங் பிக். நான் அதுக்கான வேலைகளும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அண்ட் நிறையா ஏன்னா உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ அதிகமாகிடுது இல்லையா? ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, ஐ மீன் இது எப்படியாச்சும் நான் இவ்வளோ பேர் நம்ம லவ் பண்ணுறாங்க, அந்த லவ்வை நம்ம திருப்பி கொடுக்கணும். அது மியூசிக் மூலிமா மட்டும் தான் முடியும். அவங்க நேராக பார்த்து வாங்கன்னு சொல்லி அவங்க யாரை கட்டி பிடிச்சிடலான்னு கொஞ்சம் முடியாது. ஸோ மியூசிக் மட்டும்தான் அவங்க கனெக்ட் ஆனது அது மூலியமாக தான். ஸோ அதுக்கு நான் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறையா பாடணுங்கிற ஒரு ப்ரெஷர் தான் இப்போ எனக்கு இருக்குது. அது ப்ரெஷராக பார்க்கல, இட்ஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்லை அதில் இவர் பண்ணிடுவார். இல்லை எனக்கு இப்போ இது சொல்லும்போது எனக்கு ஒரு நினைப்பாருது. வாலி சார் ஒன்று சொன்னார், அவர் கூட நிறையா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து எனக்கு வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு இந்த பணமும் இந்த புகழும் கொடுத்துருந்தா இன்றைக்கி நீங்கள் வாலியை பார்த்துருக்க முடியாது, நான் வேறு மாதிரி ஆயிருப்பேன். ஓகே. அந்த சூழ்நிலைகள் தான் அதை வெற்றிக்குள்ளேயே கொண்டு வருது. அதை இப்போ வந்து கொடுக்கும்போது தான் நான் எனக்கு அதனால் இறைவன் அது கரெக்டாக அதை பார்த்து டைம் பார்த்து கொடுக்குற ஒரு கொடுத்தார் அப்படின்னு வாலி சார் சொன்னார். அது மாதிரி இவர் வந்து இப்போ செதுக்கப்பட்டிருக்கிறார். ஓகே. எங்கள் குருநாதர் சொல்வார், மாசி ஐயான்னு ஒரு கதை சொல்வார். கோயிலில் இருக்க சிலையை பார்த்து அந்த படிக்கட்டில் இருக்க கல்லுக்கு அடித்தான். 2 பேரும் ஒரே கல் தான் என்ன, ஆனால் நீ வந்து என்னை வந்து இங்கே மிதிக்கிறான், உனக்கு வந்து பூஜை பண்ணுறான், அபிஷேகம் பண்ணுறான், உன்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்றான், என் மேலே என்னையே கும்பிட்றான் அப்படின்னு. அப்போ அந்த உள்ள இருக்க சாமி சொன்னிச்சான், சிலை அந்த கல் செதுக்கும் போது நான் ஒவ்வொரு ஒளியும் தாங்கிக்கிட்டேன், அதுக்கு இத்தனை வருஷம் ஆனாலும் நான் சிலையாக வந்து நின்று இன்னைக்கு என்னை மதிக்கிறாங்க என்ன. ஆனால் நீ வந்து அப்போ அந்த வழிகளுக்குள்ளே போகலை. ஆமாம், அந்த வழிகள் அந்த அப்படி வழிகள் இருந்தால் மியூசிக் கூட்டு போகாமல் இருந்தார் பார்த்தீங்களா, அதுக்கு இப்போ இன்னைக்கு கிடச்சிருக்க ஒரு பெரிய விஷயம் இது. அப்போ கிடைச்ச கூட இந்த லவ் கிடச்சிருக்குமான டவுட் இல்லை. நம்ம ஒரு 10ல் ஒரு சிங்கராக இருந்திருக்கலாம், பெரிய சிங்கராக கூட இருந்திருக்கலாம், பெரிய இதுவாக பண்ணியிருக்கலாம், மியூசிஷியனாக வந்திருக்கலாம், நல்ல கம்போசர் வேறு என்ன இருக்கலாம். இவர் செஞ்ச நல்ல நல்ல விஷயங்கள் வெறும் மியூசிக் மட்டும் இல்லை, கொரோனா பீரியடில் எத்தனை மியூசிஷியன்ஸுக்கு ஒரு பாடி பாடி அப்படியே எத்தனை விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் சேர்த்து அந்த பலன் வேறு விதமாக கூட வந்து சேரலாம் இல்லையா சார்? நம்ம ஒன்று நினைக்கணும், நம்ம எல்லாரும் நினச்சிக்கிறோம் நமக்கு தெரியாதுன்னு, ஆனால் நமக்கு மேலே ஒருத்தர் நோட் பண்ணிகிட்டே இருக்கான். கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் காரணம் அதுதான். அது நீங்கள் நினைச்சாலே நீங்கள் எதுவும் நம்ம தப்பு செய்ய மாட்டோம். சரி, முதல்ல ஒருத்தர் கெடுதல் செய்ய மாட்டோம். ஓகே, ஒருத்தர் யாரோ நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம முன்னெல்லாம் ஒரு 10 வருஷம் முன்னாடி டிராஃபிக் எல்லோரும் ஈஸியாக போகலாம்ல, இப்போ நீங்கள் டக்குன்னு சிக்னல் தாண்டி போயிட முடியுமா? அங்கேருந்து இங்கே வர முடியல, விளைச்சிருந்து விளைச்சடி வர முடியல. அவ்வளோ கேமராஸ் வச்சு இப்போ நான் உடனே அனுப்பிச்சிட்றான் நம்மளுக்கு, அடுத்த ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. ஆனால் இதை நம்ம உணரணும். சரி சார். சார் இப்போ சத்யன் சாருக்கு வந்து ஒரு பெரிய ரீச் கிடச்சிருச்சு, ஆபு சாருக்கும் கண்டிப்பாக அது 2 பேருக்குமான ரீச் தான். அது சாருக்கும் இன்னும் அதிகமான ரீச் கிடைக்க போகுது. சாதக பறவைகளாக நீங்கள் வந்து ஏற்கனவே உச்சத்தில் தான் இருந்திருக்கிறீங்க, இனிமேலும் இருக்க போகிறீங்க, இன்னும் பெரிய லெவலுக்கு நீங்கள் போனது வாழ்த்துறேன். சாருடைய இந்த பாடல் குறிப்பாக இந்த ரோஜா ரோஜா ஹிட்டான பிறகு இந்த சாதக பறவைகளுக்கான மாற்றங்கள் ஏதாவது நடந்திருக்கா? உங்களை எப்படி ரீச் பண்ணாங்க மக்கள்? உங்களுக்கும் அது வெற்றியில் இந்த என்னோட வைஃப் தான் நீங்கள் இதை கேட்கணும். சரி. டெய்லி ஒரு 100 கால் அட்டன் பண்ணாங்க அவங்க தான். சரி சரி. வந்ததுலேருந்து சத்யன் நம்பர் ஃபுல்லாக எல்லாருக்கும் கொடுத்தது இங்கே வந்து தான் அவங்க தான் எல்லாம் கொடுத்தது. அது ரொம்ப ரொம்ப அது நாங்கள் ஆனந்தமாக பண்ணோம். வெரி குட் சார். சந்தோஷமாக பண்ணோம். எவ்வளோ பெரிய விஷயம் இது. கொஞ்சம் லேட்டாக கிடைச்சாலும் நல்ல விஷயமா கிடைச்சிருக்கு. இந்த லவ்வோட கிடைச்சிருக்க விஷயம் சும்மா. ஆமாம், நீங்கள் இப்போ இன்றைக்கி எவ்வளோ ரியாலிட்டி ஷோவில் வராங்க பண்ணுறாங்க, அது ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்லேயே மறைஞ்சிரும். ஆனால் இன்றைக்கி சத்யனுக்கு வந்திருக்க இந்த ஒரு பேரும் இந்த அன்பு வந்து வேறு யாருக்கும் கிடைக்கல. இது ஒரு முக்கியமான பெரிய 3 கலைஞர்களை வச்சுக்கிட்டு, இசை கலைஞர்களை வச்சுட்டு நம்ம ரொம்ப பேசிட்டு மட்டுமே இருக்கிறேன் நான். மக்களுக்கு ஒரு இசை விருந்து கொடுத்துடலாமா? சார் வந்து ரோஜா ரோஜா வந்து ஏற்கனவே நிறைய இடங்களில் பாடிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் அதை கேட்டுட்டு இருக்கட்டும், ரொம்ப ரசிக்கிறேன். நிறைய பாடுவோம் ப்ரோ. ரோஜா ரோஜாங்கிற டைட்டிலே ஒரு டூர் பிளான் பண்ணுறோம். சூப்பர் சார். ஆமாம், அது வேற லெவல், மக்களுக்கு என்ஜாய். ரோஜா வாடவே வாடாது. இப்போ ஒரு சின்ன மாற்றமாக சார் வந்து ஆபு சார் வந்து அந்த பாடலில் நீங்கள் இந்த பாட்டில் ஃப்ளூட் வாசிக்கிறேன் நான். சரி. இப்போது அதிகமாக வந்து சாக்ஸ் ஆபுவாக மாறிட்டீங்க இல்லையா? மாறிட்டேன். ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்டல்
பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ இன்ஸ்ட்ருமெண்டல் கச்சேரி அது மாதிரி கச்சேரி விட்டுட்டு இன்ஸ்ட்ருமெண்டல். அதுவும் இப்போ அண்ணனுடைய ஷோ கூட இப்போ கொஞ்ச நாள் போன வாரத்துக்கு வாட்சேன் நான் இன்ஸ்ட்ருமெண்டல் தான். அந்த இதில் ரோஜாவை நீங்கள் வந்து சாக்ஸோஃபோன் வாசிக்க முடியுமா இப்போ? அவர் பயங்கர ஹிட் ஆகிட்டாரு. அவர் முன்னாடி நான் வாசிக்கணும், அண்ணன் முன்னாடி வாசிக்கணும். ஓகே சார். சூப்பர் சார், ரொம்ப அழகாக சார், ரொம்ப சூப்பர் சார். சார் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணுவேன் சார். நீங்கள் ரொம்ப அழகாக இந்த மியூசிக்கையும் அவருடைய குரலையும் சேர்த்து கேட்கணும்னு இருக்கா? கண்டிப்பாக. சத்யன் சார் என்ன ஏதாவது ஆக்ஷன்னாலே ஒரு பாட்டு ஞாபகம் வரும் எல்லாருக்கும், அந்த பாட்டை பண்ணுறோம். கண்டிப்பாக. நான் விழுந்து விழுந்து தொழுதே, கண்களை நீ மூடிக்கொண்டால் நான் குலுங்கி குலுங்கி அழுதே. இது மாற்றமா தடுமாற்றமா என் நெஞ்சிலே பனிமூட்டமா, நீ தோழியா இல்லை எதிரியா, இன்று தினமும் போராட்டமா. என் காதலே என் காதலே, என்னை என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியம் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணிரண்டை கேட்கிறாய்? சிலுவைகள் சிறகுகள் 2இல் என்ன தரப்போகிறாய்? கிள்ளுவதை கிள்ளிவிட்டு வில்சன் கண்ணிலே தண்ணி வந்துச்சு. சூப்பர் சார், ஒரு நல்ல இசை விருந்து சார். ரொம்ப 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 அழகாக இருந்து ரொம்ப ரசித்தோம். இதை இப்போ இருக்க சிங்கர் தெரிஞ்சுக்கணும் பாருங்க, லிரிக்ஸ் பார்க்கல, என்ன ஒரு ஃபீல் பாருங்க, பாவம். ஒரு பாட்டுக்கு முக்கியம் பாவம், ரொம்ப ரொம்ப முக்கியம். பாவம் தான் கனெக்ட் பண்ணணும். ஓகே, அதை சத்யன்ட்டு இப்போ இருக்க சிங்கர்ஸ் நிறைய பேர் கற்றுக்கும். சூப்பர் சார். சார் சத்யன் சாருக்கு திரும்பியும் ஒரு கேள்வி. நீங்கள் இந்த ரோஜா ராஜா ரீச்சுக்கு பிறகு, மக்களுக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு நீங்கள் தெரிஞ்ச பிறகு, அதற்கு பிறகு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் பாட்டு பாடிட்டீங்க இல்லையா, பிளாக் ஷீப்போட கிடா விருந்து. ஸோ மக்கள் எப்படி உங்களை ரிசீவ் பண்ணாங்க? நீங்கள் முன்னாடி பார்த்ததுக்கும் இதற்கு பிறகு நீங்கள் மக்கள் உங்களை ரிசீவ் பண்ணுறதுக்குமான டிஃப்ரென்ஸ் ஏதாவது பார்க்குறீங்களா? ஸ்டேஜில் கேட்டாங்க, யாரெல்லாம் சத்யனை நாங்கள் பார்க்க வந்தீங்க கேட்டதுக்கு எல்லாருமே கைத்து விட்டாங்க, எல்லாருமே கைத்து விட்டாங்க. அண்ட் ஸ்டேஜில் வந்து சொன்னாங்க,
சத்தியனை நான் பார்க்கத்தான் நாங்கள் எல்லாரும் வந்தோம் வேற. அது அது அன்கண்டிஷனல் லவ் எனக்கு கிடைச்சிருக்கு. ஐம் ஹாப்பி. அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சார், ஒரு சோஷியல் மீடியாவோட ரீச் அப்படிங்கிறது நமக்கு வேறு லெவல் கொண்டு போய் கொடுத்தாலும் நம்ம அடுத்த ஃப்யூச்சர் பிளான்ஸு இல்லை நம்மளால் முடிஞ்சே செஞ்சுட்டே இருக்கணும் இல்லையா சார்? அந்த லெவலில் நீங்கள் என்னெல்லாம் செய்ய போகிறீங்க? ரீசெண்டாக நீங்கள் சேர்ந்து இப்போ நம்ம 3 பேரும் பார்த்துருக்கீங்க, நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் ஏதாவது இருக்குதா சார்? இப்போ அக்டோபர் 4th சென்னையில் காமராஜர் அரங்கத்தில் ஒரு பெரிய நிகழ்ச்சி பண்ணுறோம். ஓகே. இது முடிஞ்சோடனே இந்த ரோஜா ரோஜாங்கிற ஒரு டைட்டில்லே ஒரு டூர் பிளான் பண்ணுறோம். ஓகே ஓகே சார். அது நீங்கள் மல்டிபிள் லொகேஷன்ஸ் போகிற மாதிரியா? மல்டிபிள் ரோஜா ரோஜா. ஓகே. மக்கள் மறக்க வாய்ப்பு இல்லை. சரி சார். சத்யன் சார் நீங்கள்? ஆப்வியஸ்லி ராஜா கூட இந்த ரோஜாவா இருக்கும். இதையும் தவிர மற்ற ரோஜா ரோஜா இவர் தான் ஹீரோ இல்லாமல் என்ன சாரோட சேர்ந்து இணைந்து பணியாற்றுறதையும் தவிர வேறு ஏதாவது பிளான்ஸ் மற்ற விஷயங்கள் இதுக்கு இன்னும் நிறைய ஊர்களில் கேட்டிருக்காங்க. அண்ட் அது தவிர நான் இண்டிபெண்டன்ஸ் சாங்ஸ் நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் சில ஃபிலிம் என்கொயரிஸும் இருக்கு. எல்லாம் நடக்கட்டும். சரி சார், கண்டிப்பாக நடக்கும் சார். கண்டிப்பாக இந்த வருஷமே நடக்கும். அபு சார் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டல் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். பாடல் இல்லாமல் நீங்கள் மியூசிக் மட்டும் ரோஜா ரோஜா வாட்ச் பார்த்தீங்களா, அதே மாதிரி எல்லா சாங் இன்ஸ்ட்ருமெண்டல் வீணை வயலின் அது மாதிரி போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். அது மாதிரி சரி, ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. காட் கிரேஸு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. அதனால் வந்து நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். அதுதான் உண்மை, சும்மா ஒத்துக்கணும். அதுதான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். எந்த வித குறையும் இல்லாத நிறைவோட மன சந்தோஷத்தோட வர்றது போதும் அப்படிங்கிற ஒரு மனநிறைவோட சந்தோஷமாக இருக்கிறேன் நான். சரி சார், கண்டிப்பாக இன்னும் நீங்கள் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். மென்மேலும் வந்து என்ன இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு டெய்லி இது முதல்ல ஃபஸ்ட் ஷோவில் எப்படி நான் இருந்தனோ அதே ஆர்வம் அதே பேஷன் தான் இன்னும் எனக்கு இருக்குது. அது தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஆர்வம். இன்னும் அநேக ஷோஸ் பண்ணணும். மக்களுக்கு எவ்வளோ தூரம் அவங்க அன்பை காட்டிக்கிறாங்க, அதை இந்த இசை வழியாக தான் மோகன் சொன்ன மாதிரி திருப்பி அதை காட்ட முடியும். ஸோ எங்களுக்குலாம் ஒரு சத்யன், உங்களுக்குலாம் ஒரு மோகன் இல்லையா? அது அப்படியே பழகிடுச்சு. தம்பின்னு அப்படியே எங்களுக்கு பழகிடுச்சு அது. சரி சார். சார் சத்யன் சார், உங்ககிட்ட இன்னொன்று கேட்கணும் நான். நீங்கள் வந்து இந்த இசை, நீங்கள் பாடக்கூடிய பாடல், லிரிக்ஸ்லாம் கூட எழுதுறீங்க கேள்விப்பட்டேன். இதெல்லாம் தவிர இன்னொரு விஷயத்தில் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறீங்க. நீங்கள் என்னென்னு கெஸ் பண்ண முடியுதா? நான் உங்ககிட்ட அடுத்தது தான் கேட்க போகிறேன் நான். ஃபிட்னஸா? ஸோ உங்கள் ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் பார்க்கும்பொழுது நீங்கள் வேறு மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. முதல்ல வேறு மாதிரி இருக்கிறீங்க. இந்த ரோஜா ராஜா பார்க்கும்போது நடுவில் நீங்கள் ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கு. நான் கமல்ஹாசன் சாரோட ஃபேனுங்க, அதனால மாறிட்டே இருப்பேன். ஸோ டிப்ஸ் ஏதாவது சொல்லுங்களா சார்? என்ன மாதிரி நீங்கள் மாறுவீங்க? எப்படி உங்களுக்கு அதை திரும்பி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி? வெயிட் லாஸ் பண்ணணும்னு தோணுது காரணம் வந்து அதனால உடம்பு இந்த ஃபிலிம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அன்டைமில் ஒர்க் பண்ணுறது, லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் ரொம்ப புவராக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் உடம்பு ஏறிச்சு. ஓகே. அண்ட் ஐம் நாட் கம்ஃபர்டபுள் வித் தட். எனக்கு தான் டிசைன் ட்ரெஸ் பண்ணணும், ஸ்டேஜில் சூப்பராக ட்ரெஸ் பண்ணி நிற்கணும். அதை தாண்டி வந்து பர்சனலாக வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்க முடியல. தூங்கி எழுந்துக்கும் போது டயர்டாக எழுந்துக்கிறது. அண்ட் ரொம்ப சோர்வாகவே ஒரு நாள் முழுக்க இருக்கும். நைட்டு சரியான தூக்கம் இருக்காது, ஏன்னா தூக்கத்தில் கொரட்டை விடுறது. அதனால யூனோ ப்ராக்டிகலி சயின்ஸ் பார்த்தா தான் நம்ம பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜன் போயிருக்காது. அதனால பகல் ஃபுல்லாக தூக்கமாகவே இருக்கும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணேன். அண்ட் ஒரு கட்டத்தில் நம்ம இறந்துருவோம் உங்களை பயம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ லைக் திஸ் அப்படின்னு தோணுச்சு. அப்போ தான் வந்து சரி, லெட்ஸ் டேக் எ சான்ஸ். கடுமையான எஃபர்ட்ஸ் போட்டிங்களா? ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் ஒர்க் அவுட். அந்த டைமில் கோவிட் 2.5 வருஷம் ஆச்சு எனக்கு. இந்த ஸ்பேனுக்கு 130 கிலோ வரைக்கும் போயிட்டேன். 130லேருந்து 86 வரைக்கும் நான் ஸ்டாப். ஆனால் இப்போ அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? இப்போ ஆமாம், இமிகிரேஷன்லாம் ஒன்றும் அலோவ் பண்ணல. பாஸ்போர்ட்டில் பழைய முகம் யார் உங்கள் அப்பா தானே அடிக்கிற கலாச்சினானுங்க. இட்ஸ் நாட் யூ மேன், கோ அவே அப்படின்னு சொன்னானுங்க. ஓகே, நிஜமாவே அது பெரிய விஷயம் சார். நிறைய பேர் வந்து அதில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நினச்சா அதையும் முடியும் இல்லையா? எல்லாமே மனுஷன் கடவுளே உருவாக்குனா. சங்கர் சார், அடுத்து முக்கியமான கேள்விகள் உங்ககிட்ட. இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறைக்கு வந்து சாதக பறவைகள் பற்றி ரொம்ப அதிகமாக தெரியாமல் இருந்திருக்கலாம் ஒரு சில பேருக்கு. நான் இன்னும் அதெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு சாதக பறவைகள் பற்றி நீங்கள் நிறைய சொல்லணும். இது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? இந்த பேர் ரொம்ப அழகாக இருக்குது, இது எப்படி செலக்ட் பண்ணீங்க? உங்களுடைய அந்த லோகோவெல்லாம் பார்க்கும்பொழுதே அது ஒரு மாதிரியான விண்டேஜ் லுக்கு கொடுத்துருது. இப்போ கூட ரொம்ப நாள் கழித்து அதை பார்க்குறவங்களுக்கு கூட அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாதக பறவைகள் பற்றி நீங்கள் நிறைய சொல்லுங்களேன். ஆக்சுவலாக நான் இசைக்கல்லூரில் படிக்கும்போது தான் ஒரு பேண்ட் ஆரம்பிக்கணும்னு பண்ணல. அது நாங்கள் காலேஜ் காம்படிஷன் போகும்போது ஒவ்வொரு காலேஜும் வின் பண்ண ஆரம்பித்தோம்.
இசைக்கல்லூர்லேருந்து போகும்போது. அப்போ என்னென்னா ஃபஸ்ட் இயர் போய் சேர்ந்தோடனே நான் காம்படிஷனில் போக ஆரம்பித்தோம். ஓகே. அப்போ இசைக்கல்லூர்ந்து போனால் ஃபஸ்ட்டு எங்களை நல்லா பண்ணோம், இவங்க தான் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஆனால் ப்ரைஸ் தர மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் இசைக்கல்லூர்லேருந்து வரீங்க, ப்ரொஃபஷ்னல் காலேஜ் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நாங்கள் சண்டை போட்டோம். வி குமார் மியூசிக் டைரக்டர்லாம் அப்போ இருந்தார். நாங்கள் இப்போ நாங்களும் எங்களுக்கு சாப்பாசா கூட தெரியாது, இப்போ தான் கற்றுக்குறோம், கற்றுட்டு தான் வரோம். சண்டை போட்டுலாம் வாங்கியிருக்கோம். இப்போ வாங்கிட்டு சரி இதை அப்படியே எங்களுக்கு அந்த அதுலேருந்து அப்படியே கச்சேரி ஃபார்ம் ஆச்சு, நிறைய பேர் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அந்த பிணைப்பு உங்களுக்கு அப்படியே தொடரணும்னு கூட தோணிருக்கீங்க. அப்போ தான் சரி நம்ம ஏன் ஒரு நேம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஷ்னலாகவே இதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் இந்த பேர் வச்சோம். இந்த பேரை வந்து ஃபஸ்ட்டு நிறைய பேர் யோசிச்சோம். இந்த பேர் சொன்னதே என்னுடைய அண்ணா சரவணன். அவர் தெரியும், கேமராமேன், டைரக்டர், சிலம்பாட்டம் பண்ணார்ல, அதோடைய இயக்குனர் சரவணன் வந்து என்னுடைய அண்ணா. ஓகே சார். கிட்டத்தட்ட ஒரு 50 படம் கேமராமேன் பண்ணியிருக்காரு. பூவியவனுக்காக, சூரியவம்சம் எல்லாம் அண்ணன் பண்ணார். ஸோ உங்கள் குடும்பமே பொதுவாகவே வந்து எல்லாருமே நீங்கள் இசை, அவங்க அப்பாவே பெரிய ஜாம்பானுங்க. ஆமாம் இல்லை சார், அதெல்லாம் பற்றி சொல்லுங்கள். சாதக பிறகு சொல்லி முடிச்ச பிறகு நான் அதுக்குள்ளே வந்துடுறேன். அண்ணா கேமராமேனோட ஒய்ஃப் யாருன்னு கேளுங்க. அவங்க தான் சங்கீதா ஆக்ட்ரஸ். ஓகே ஓகே அண்ணி. சரி சார். ஓகே. கலை குடும்பம் தான். கலை குடும்பம் தான். சரி சார். அப்போ அப்பா உளுந்தூர்பேட்டை சண்முகம், கவிஞர் உளுந்தூர்பேட்டை சண்முகம். ஓகே. மிகப்பெரிய ஜாம்பவானவங்களும். சீர்காழி வந்துராஜ் வந்து என்னோட சித்தப்பா. ஓகே. ஏன்னா இருந்தாங்க. ஆனால் நான் போய் சண்டை போட்டு தான் இசைக்கல்லூரிக்கே போனேன். அது ஒரு பெரிய கதை இருக்குது. பேர் ஏன் வச்சோன்னா, இந்த பேர் வந்து நிறைய பேருக்கு சாதக பறவைகள் கரெக்டாக சொல்ல மாட்டாங்க எல்லாருமே. ஆமாம் சார். சாகச பறவைகள்னுவாங்க, சாதனை பேர் வந்து ஜாதக பறவைகள் கூட சொல்லிட்டாங்க. எனக்கு ஜோசியன்னா ஆக்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் உண்மையாக சாதக பறவைகள். இந்த பறவையோட எப்படி நம்ம கிளி புறான்னு சொல்கிறோமோ, இந்த பறவையோட பேரே சாதகம் தான். அப்படின்னு ஒரு பறவை சங்க இலக்கியத்துலலாம் இருக்கு. வைரமுத்து கூட ஒரு பாட்டு, இசையை இருந்தும் சாதக பறவை போல நான் வாழ்வேன்னு, நாதமேஞ்சுவினே சாங்கில். சரி. இது கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை சார். இசையை இருந்தும் சாதக பறவை போல நானே கேட்டீங்களா? சரி. ஆக்சுவலாக இந்த பறவை என்னென்னா, சங்க இலக்கியத்தில் இருக்கிற ஒரு பறவை. சங்க காலத்தில் இந்த பறவையை பிடிக்கிறது வேடர்கள் என்ன பண்ணுவாங்களாம், நம்ம கண்ணு கேட்ட தூரத்தில் இருக்கும், வானத்துலாம் இருக்கும். அது பனித்துளியை மட்டும் சாப்பிட்டுட்டு 24/7 பாடிட்டு இருக்க ஒரு பறவை. அது இசைக்காக வாழ்ந்துட்டு இருக்க பறவை. பறவையை பிடிக்கிறதுக்கு வேடர்கள் என்ன பண்ணலாம், அம்பு கிம்பு வச்சு கொள்றதுலாம் இல்லை. என்ன ஒரு நாள் இவரை மாதிரி நல்ல ஒரு புல்லாங்குழல் இசையோ நல்ல இசைக்கும் போது இசைக்கு மயங்கி கிரவுண்ட் லெவலுக்கு வருமா. ஓகே சார். இது சக்கரவாகம் சொல்றது வேறு பறவையா சார்? இதுவும் அதுவும் சேம் தானா இல்லை வேறையா சார்? சக்கரவாகமோ மலையை அருந்துமா அப்படின்னு ஒரு பாடல்ல இது இருக்கிறாரு. அது எனக்கு ஃபுல் டெப்த் இல்லை. சாதக பறவைகள் தமிழ் பெயர், தமிழ் பெயர், தமிழ் இருக்கிற பறவை தான். ஓகே. அப்போ ஒரு சின்ன நாய்ஸ் கிரியேட் பண்ணாலே ஸ்பாட்டில் செத்துரும். ரப்பு வச்சு கொள்றதோ விஷம் வச்சு கொள்றதோ கிடையாது. அது வந்து காதே வந்து இசையை மட்டும் கேட்கின்ற ஒரு அமைப்பான ஒரு காது தான். ரொம்ப அழகாக வேறு எந்த ஓசையை கேட்டாலும் ஸ்பாட்லேயே இதாகிடும். அதனால் அது இசைக்காக வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பறவையோட பெயர் தான் சாதக பறவை. சூப்பர் சார். இவ்வளோ பெரிய பெயர் காரணம் இருக்கும்னு எங்களுக்கு தெரியல. இது எங்கள் அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் தான் இந்த மாதிரி பேர் வைங்கன்னு சொன்னது. அப்புறம் தான் அதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது, அப்புறம் அப்பாட்டெல்லாம் கேட்கும்போது இப்படி ஒரு பறவை இருக்குது, இப்போ இருக்கான்னு தெரில. இதுதான் இந்த பேர் வைக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஓகே சார். சூப்பர் சார். உங்களுடைய ஆரம்பகால அனுபவங்கள், நீங்கள் இதை டெவலப் பண்ணி கொண்டு வந்தது, இதெல்லாம் பற்றியும் சொல்லுங்கள் சார். சும்மா எத்தனை கச்சேரி பண்ணிருப்பீங்கண்ணா? ஆயிடுச்சு ஒரு 8000 நிகழ்ச்சி மேலே பண்ணிடுச்சு. 8000 ப்ரோக்ராம். எத்தனை கண்ட்ரி போயிருக்கீங்க? ஆல்மோஸ்ட் உலகம் ஃபுல்லாக போயாச்சு. நீங்களும் உலகம் உள்ள போய் நிறைய பேரை உலகத்துக்கு காமிச்சிருக்கீங்க, கூட்டிகிட்டு போயிருக்கீங்க. கூடவே போய்க்கிறேன் உலகம் ஃபுல்லாக. சூப்பர் சார். நான் உள்ளூர் தாங்க பேருகிறேன். வந்தாங்க, அப்போ வந்துருங்க. இனிமேல் உங்களுக்கு எல்லாம் இன்னும் நிறைய கதவுகள் திறக்க போகுது சார். நீங்கள் பெரிய பெரிய இடங்களுக்கு போக போகிறீங்க. சத்யன் சார், உங்ககிட்ட வந்து ரோஜா ரோஜா பாடலை வந்து பாட சொல்லி கேட்க முடியாத ஒரு கண்டிஷனில் இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் நிறைய பாடிட்டீங்க. இருந்தாலும் எனக்கு அதை ஒரு வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. வாலி ஐயாவுடைய வரிகள், ஏஆர் ரஹ்மான் சாருடைய ஒரு அற்புதமான அந்த மியூசிக்கில் நான் வந்து ஒரு சின்ன முயற்சி பண்ணியிருக்கிறேன். அந்த ஒரு ஸ்டான்ஸால் நான் என்னுடைய வார்த்தைகளை போட்டு பார்த்துருக்குறேன். ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்னு நான் அந்த பாடல் வரிகளை உங்கள்கிட்ட தர்றேன். நீங்கள் எனக்காக, நம்ம சேனலில் அந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்காக ரோஜா ரோஜா சாங்கில் இந்த வரிகளை போட்டு பாடலாமா? ட்ரை பண்ணுமே. ஓகே சார்.
உன்னை எதிரில் நான் பார்த்ததும் என் காதல் ஹார்மோன்கள் கொதிக்கின்றன. ஒரு நாள் கவிதை எழுதாவிடில் என் வீட்டு பேனாக்கள் வெடிக்கின்றன. நீ தொட்டால் மறுகணம் மணக்கும் என் சுவாசமே, அருகில் நீ வருகையில் நெஞ்சில் உதறல் வரும். விலகி நீ செல்கையில் கண்ணில் கண்ணீர் வரும். உன்னை நான் கண்டு பித்தம் தான் கொண்டேன். ரோஜா 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 ரோஜா. நைஸ், சூப்பராக. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நான் எழுதி முதல் முறையாக ஒரு பாடகர் அதை பாடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். நல்லா இருக்கு நீங்கள் பாடுறது ரொம்ப மகிழ்ச்சி. அந்த பாட்டோட எமோஷன் இதில் இருக்கு. தேங்க்யூ சார். சார் இது ரொம்ப அழகான ப்ரோக்ராமாக இருந்தது. இந்த நேரம் எப்படி போச்சு அப்படின்னே தெரியல. நீங்கள் 3 பேரும் சேர்ந்து ரொம்ப அழகாக்கிட்டீங்க அதை. நீங்கள் இதை தவிர வேறு ஏதாவது இல்லை மக்களுக்கு நீங்கள் வேறு ஏதாவது சொல்லணுமா? மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த ஒரு வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 5 மில்லியன் மேலே போயிட்டுருக்கு. ஒரு வீடியோ. அப்புறம் அதுலேருந்து நிறையா எல்லாருமே அதை ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில், யூடியூப்பில் வந்து இந்த வீடியோ எடுத்து எல்லாம் போட்டிருக்காங்க. அதுவும் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அதனால் இந்த அளவு ஆதரவு கொடுத்து ஒரு உண்மையான ஒரு கலைஞனுக்கும் உண்மையான ஒரு இசைக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப 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 நன்றி. உங்கள் அன்புக்கு நாங்கள் என்னன்னு சொல்கிறது, உங்கள் அன்புக்கு நாங்கள் அடிமை தான். இந்த 5 மில்லியன் மேலே பண்ண உங்கள் அனைவருக்கும் என் சாதகப்பள்ளி இசைக்குழுவின் சார்பிலும், சத்தியின் சார்பிலும், ஆபு சார்பிலும் ரொம்ப ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ. அண்ட் நிறைய லைட் மியூசிக் ஷோஸ்லாம் நிறையா நடக்கிறது இல்லை இப்போ இந்த காலகட்டங்களில். நாங்கள்லாம் போயிட்டுருக்கோம், 45 கச்சேரிலாம் பண்ணிட்டு இருந்தோம். அதோடைய வேல்யூ வந்து என்றைக்குமே சூப்பரானது. அது இன்றைக்கி நிகழ்ச்சி பண்ணுற எல்லாருமே வந்து பல லட்சங்களை செலவு பண்ணி தான் பண்ணுறீங்க. என்ன தான் நீங்கள் வந்து லைட் மியூசிக் மட்டுமே வைக்கலனாலும் கூட பல லட்சங்களை செலவு பண்ணி நிகழ்ச்சிகள் பண்ணுறீங்க. ஆனால் லைட் மியூசிக் வைக்கும்போது ஒரு பல குடும்பங்கள் வாழுங்கிறத ஞாபகத்தை வச்சுட்டு இதே போல் லைட் மியூசிக் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே வாய்ப்புகள் நிறையா கொடுக்கணும்னு நான் இந்த நிகழ்ச்சி மூலிமா எங்கள் சாதப்பொருள் மூலிமா நான் வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி சார். நீங்கள் 3 பேருமே வந்து ரொம்ப அழகாக மக்களுக்கு நன்றி சொல்லிட்டீங்க. உங்களுக்கு கிடைச்ச வெளிச்சம் இன்னும் சில பேருக்கு கிடைக்காம கூட இருந்திருக்கலாம். ஏன்னா எல்லா பாடல்களையுமே மக்கள் பார்த்து வைரல் பண்ணலை. ஒருவேளை தன்னுடைய வாழ்க்கையே வந்து இசைக்காக செலவிட்டும் எனக்கு சரியான இது அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை ஏதாவது ஒரு பாடல் ஏதாவது டெடிகேட் பண்ண முடிஞ்சா நீங்கள் அதை கூட எங்களுக்காக பாடுங்க. சொல்ல வேணாம், சத்தியன் பாடட்டும். ஷூர். ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அட பறவையும் அழ அறியாது. போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது. மகனே மகனே, காற்றுக்கு ஓய்வென்பதேது, அடையேது. கலைக்கு ஒரு தோல்வி கிடையாது, கிடையாது, கிடையாது. சூப்பர் சார். கலைக்கு ஒரு தோல்வி கண்டிப்பாக கிடையாது. ரொம்ப மகிழ்ச்சி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நம்ம திரும்பியும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நிறையா சந்திக்கலாம். நீங்கள் எல்லாருமே இன்னும் மிகப்பெரிய லெவலில் வளர்கிறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி நன்றி.